ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்று இன்டர்நேஷ்னலாக எல்லா இன்வெஸ்டர்ஸும் பெருசாக மதிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர், ஃபண்ட் மேனேஜர் மார்க் மோபிஸ் என்றவர் பார்த்தீங்கன்னா காலமானார். இவரை ஏன் எல்லாரும் இந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், சைனா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், இதில் கொண்டு போய் பணத்தை போட்டோம்னா நம்ம பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒருத்தர் தான் இவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபண்டே இருந்திருக்கு. அதாவது இப்போ HDFC AMCயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்க்கு தனி ஃபண்டு, மிட் கேப்க்கு தனி ஃபண்டு, ஸ்மால் கேப்க்கு தனி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு தனி ஃபண்டு இருந்திருக்கு. அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இவர் 30 வருஷமாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் இவர் இந்த ஃபண்டை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட சைஸ் $10 கோடி தான். அந்த 30 வருஷம் கழிச்சு இந்த ஃபண்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ஃபண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $40,000 கோடி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் $100 வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை பெருசு பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவரோட ஆத்மா சாந்தியில நம்ம இறைவன் கிட்ட வேண்டிப்போம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. அண்ட் அதுக்கு காரணம் என்னன்னா, நேற்று ஈவினிங் ஒரு 5:15 ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்னன்னா, சைனா கேட்டுக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் தான் இருக்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா சைனா இதுக்கு மேலே ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. இதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வாரம் சனிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை கேன்சல் ஆனதுக்கப்புறம் ட்ரம்ப் பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்ல பெரிய அட்டாக் எதுவும் வரல. அண்ட் ஈரான்ல பார்த்தீங்கன்னா IRGCன்னு சொல்லிட்டு அவங்க ராணுவ தலைமை இருக்குல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக சண்டை இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் விடலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று பாசிட்டிவ் வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக் இருக்கட்டும், இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 27க்கு முன்னாடி என்ன லெவல் இருந்ததோ அந்த லெவலை தாண்டி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி மைக்ரோ கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி இருந்த லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லெவலை ரீச் பண்ணல. ஸோ இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சைடு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக ஒரு செல் ஆஃப். இந்த செல் ஆஃப்க்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் தான். என்னன்னா, பாகிஸ்தானோட டெலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போயிருக்காங்க அமெரிக்காவோட மெசேஜ் எடுத்துக்கிட்டு. அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பேச்சுவார்த்தைக்கான நாளும் இடமும் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றாங்க. எது முடிவு பண்ணலையா, நாங்கள் இன்னும் ஒரு 2 நாளில் பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக அங்கே நெகட்டிவிட்டி இல்லை. மேபி இன்னைக்கு நைட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு அப்டேட் வரலாம், இல்லை இந்த வீக்கெண்ட் கூட ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரலாம். அண்ட் ட்ரம்ப் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 35 வருஷம் கழிச்சு இஸ்ரேலும் லெபனானும் உட்காந்து நேருக்கு நேராக பேச போறாங்க இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிட்டா கூட இந்த முழு பிரச்சனையில பாதி பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பாக்கி இருக்கிற பாதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும் பேசி ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். அண்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் IRGC தரப்புல பார்த்தீங்கன்னா பெருசா எந்த அட்டாக்ஸும் வரல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போன திங்கட்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேணும்னா நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த அணு ஆயுத சோதனையெல்லாம் நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்டேட். இந்த 2 விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா போன வாரம் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை கேன்சல் ஆச்சு. ஸோ இந்த 2 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவா இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ் வந்தது. காரணம் என்னன்னா, இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஃபால் எந்த செக்டார்ல இருந்து வந்துச்சுன்னா ஆட்டோ செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ல தான் வந்தது. மற்ற செக்டார்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தது. அதன் காரணமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ 1% மேல பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஐடி செக்டாரா இருக்கட்டும், FMCG இருக்கட்டும், கன்சியூமர் டியூரபிள், ஃபார்மாவா இருக்கட்டும், இந்த எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா 1% மேல பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆச்சு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருந்தது. மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா 1.25% மேல பாசிட்டிவா இருந்தது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ப்ராடர் மார்க்கெட் கரெக்ஷன் அல்ல. மேபி இது சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக பார்த்தீங்கன்னா யாராவது பெரிய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் இன்னைக்கு அட்வான்ஸ்
டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 2145 கம்பெனி பாசிட்டிவாகவும் அண்ட் 1087 கம்பெனி நெகட்டிவாக இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எஃப்ஐஐஸ் வந்து இன்னைக்கும் கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணியிருக்காங்க. அதாவது 382 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய நம்பர் இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் பெருசா அவங்க செல் பண்ணலன்றதே நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அப்டேட் தான். அண்ட் நம்ம ஆளுங்க டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3427 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அவனுங்களே திருந்தி மார்க்கெட்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு வரானுங்க. இவனுக்கு எதுக்கு செல் பண்ணணும்? ஒருவேளை இன்னைக்கு வந்து டிஐஸ் வாங்கியிருந்தா நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக கூட முடிஞ்சிருக்கும். அண்ட் வரும் நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்தோம்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 2,53,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நேற்றுக்கு இன்னைக்கு பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து ஒரு அவுன்ஸ் வந்து 4820 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து 15,470 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 14,200 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் ருபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு 93 ரூபாய் 20 பைசால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $96 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா விப்ரோ வந்து அவங்களோட Q4 நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Q4 நம்பரோட சேர்த்து அவங்களோட ஷேர் பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக்கோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய்க்கு அவங்களோட ஷேர்ஸ் வந்து திரும்ப வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ஷேருக்கு 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட Q4 நம்பர்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 10%, ப்ராஃபிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மார்ஜின் வந்து 2% வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட பைபேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாயில முடிஞ்சிருக்கு விப்ரோ. அப்போ இப்போ வாங்கிட்டு நாளைக்கு 250 ரூபாய்க்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பைபேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடி டிவைடட் பை 250 ரூபா போட்டிங்கன்னா 60 கோடி ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபேக்லாம் அவங்க வாங்க போகிறாங்க. ஒருவேளை இந்த பைபேக்ல மொத்தமாகவே 60 கோடி ஷேர்ஸ் தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60 கோடி ஷேர்ஸை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 கோடி ஷேரில் உங்களுக்கு வந்து ஒரு 100 ஷேர் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 100 ஷேர் அவங்க வாங்கிட்டு காசு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த 60 கோடி ஷேருக்கு 120 கோடி அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 120 கோடியில் உங்களோட ஷேர் வந்து 100 ஷேருக்கு நான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்கீங்கன்னா இதில் பாதி, அதாவது 120 கோடியில் பாதி 60 கோடியில், அதே மாதிரி உங்களோட ஷேர் 100 ஷேரில் பாதி 50 ஷேர்ஸை வாங்கிட்டு பாக்கி 50 ஷேர் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. பாக்கி இருக்கிற 50 ஷேருக்கு வந்து 250 ரூபான்னு கணக்கு போட்டு காசு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண இந்த பைபேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டா சொல்லலை. அதனால நாளைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா GHV இன்ஃப்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு ரோட் கான்ட்ராக்ட் அடிச்சிருக்கு. அண்ட் இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 815 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி IndiCube Spaces சொல்லிட்டு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3,400 கோடி ரூபாய். இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. காரணம் என்னன்னா பெங்களூர்ல 35,000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க வாடகை கொடுக்க போறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமா இவங்களுக்கு 52 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ வர போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் அடிச்சது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓவரால் மார்க்கெட் விழும்போது இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ஓவரால் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து 3% அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸோட Q4 நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிகேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இவங்க வந்து பெங்களூர்ல ஒரு 8 ஏக்கர் நிலத்தை வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பெங்களூர்ல இவங்களுக்கு இப்போ 39 ஏக்கர் நிலம் இருக்கு. இதை வந்து ஃபிளாட்டை போட்டு வித்தாங்கன்னா 7,200 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க் டாடா குரூப்பை சேர்ந்த ஒரு கம்பெனி, இவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 218 கோடி ரூபாய் லாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 62 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தாங்க. 62 கோடி ரூபாய் லாஸ் பண்ணதே நெகட்டிவான விஷயம் தான். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 220 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வளர்ச்சின்றதுனால ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 4% அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட ஷேர் ஹோல்டிங்ல இப்போ 50.3% வந்து இந்தியன்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். காரணம் என்னன்னா பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர். இந்த மாதிரி பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிட்ட நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட பர்சனல் டேட்டால களவு போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இவங்க மேலே போட்டுட்டு இருப்பாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியர்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, இந்திய முதலீட்டாளர்களோட ஒரு கம்பெனின்றதுனால ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை தளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டாக் வெபேக் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. சவுதி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபா மதிப்புள்ள சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அண்ட் குவைத் கிட்ட இருந்து 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அலம்பிக் ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான ஒரு இன்ஜெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த இன்ஜெக்ஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தோட்ரெக்சேட்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு, ஆட்டோ இம்யூன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற ஒரு ட்ரக்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:10. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டு ப்ரைஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. மொத்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில ஏதாவது அப்டேட் வருமானு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு. ஸோ மேற்கொண்டு ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.